Master once a failed teacher, coming back as a real master. எபிசோட் 5. ஜீவாவை அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க ஜீவா மனதில் ஓடிய எண்ண ஓட்டங்களின் திகைப்பிலிருந்து வெளிவராமல் நின்றான். இந்த நேரத்தில் ரிஷி தயங்கியபடி ஜீவா அருகில் சென்று, சார், என்ன கைட் பண்ணுங்க, என்னோட தப்பு என்ன, உங்களால சொல்ல முடியுமா என ஜீவாவிடம் கேட்டான். ஜீவா என்ன சொல்லப் போகிறான் என அனைவரும் ஆவலாக பார்த்தனர். அதே நேரம் மேகாவும் தீவிரமாக கவனித்தாள். தான் தேர்ந்தெடுத்த ஆசிரியர் இப்போது என்ன செய்ய போகிறார் என கவனித்தாள் மேகா. என்ன எல்லாரும் நம்மளை எப்படி பார்க்கறாங்க? இப்ப நம்ம ஏதாவது சொல்லியாகணுமே என விழிகளை ஜீவா உருட்டிக் கொண்டிருக்க டெஸ்டினி புத்தகத்தில் எழுதியிருந்த குறிப்புகள் மீண்டும் ஜீவாவின் நினைவுக்கு வந்தது. அதில் ரிஷியின் குறைகள் பல குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தில் இருந்த வார்த்தைகள் உண்மையா பொய்யா என்பது கூட ஜீவாவுக்கு தெரியாத ஒன்று. இருந்தாலும் இப்போது எதுவும் பேசாமல் இருப்பதற்கு அந்த புத்தகத்தில் இருந்ததையாவது சொல்லலாம் என ஜீவா முடிவு செய்தான். ரிஷி, உன் பஞ்ச் ஓகேதான், ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். அது போக பொதுவாகவே உங்ககிட்ட ஒரு 12 வீக்னஸ் இருக்கு, அதையும் நீ சரி பண்ணிட்டா நீதான் இங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என ஜீவா தீர்க்கமாக கூறினான். என்ன 12 வீக்னஸா? சார், இங்க என்ன சொல்றீங்க? உங்க வாய்க்கு வந்ததை சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் நம்ப இங்க இருக்கிறவங்க முட்டாள் இல்ல என ரிஷி கோபமாக கூறினான். அதானே 12 வீக்னஸா? அது எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா இவர் சொல்றாரு? இவ்வளவு நல்லா பஞ்ச் பண்ணிருக்கான், எப்படி 12 வீக்னஸ்? இவர் பைத்தியமா என கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஜீவாவை பார்த்து மீண்டும் மொத்த கூட்டமும் சிரித்தது. என்ன ஜீவா, ஏதோ வாயில வந்ததை அடிச்சு விடுற போல? அப்படி என்ன 12 வீக்னஸ் நீ பார்த்துட்ட? இவ்வளோ மைன்யூட்டா இந்த ஸ்கூல் பிரின்சிபால் கூட சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும்போது 0 மார்க் வாங்கின உன்னால எப்படி சொல்ல முடியும்? இத நம்ப நாங்க என்ன முட்டாளா என ரத்தோர் அதட்டலாக கூறினார். ரத்தோர் ஜீவாவை கார்னர் செய்து அனைவரின் முன்னால் அவமானப்படுத்த முயற்சி செய்தார். ரத்தோரின் பேச்சும் கூட்டத்தில் வந்த சலசலப்பும் ஜீவாவை எரிச்சலூட்டியது. ஜீவாவின் கண்கள் சிவந்தது. மொத்த கூட்டமும் தனக்கு எதிராக இருப்பதை உணர்ந்து கோபத்தின் உச்சிக்கு சென்றான் ஜீவா. முந்தைய வாழ்க்கையில் பூமியில் இருந்தபோது அனைவரும் மதிக்கும் நிலையில் திறமையான மனிதனாக இருந்து இப்போது அனைவராலும் அவமானப்படும் நிலை வர மிகுந்த மனவேதனையுடன் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்து, என்ன எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம கார்னர் பண்றீங்க? இதுதான் நியாயமான போட்டியா? நான் என்ன பண்ணினாலும் அது தப்புன்னு நீங்களே முடிவு செஞ்சுட்டா இங்க எதுக்கு போட்டி? நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாமே. நான் இங்க இருக்கிறது வேஸ்ட். ரிஷி, நீ போலாம், நானும் போறேன். இது நல்ல கேம் மாதிரி எனக்கு தெரியல என ஜீவா ஆதங்கத்துடன் கூறிக்கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். ஜீவா, போகாத நில்லு, உனக்கு கண்டிப்பா இங்க வாய்ப்பு தரும். உன்னால என்ன முடியுமோ அதை செய் என ரத்தோர் ஜீவாவை தடுத்து நிறுத்தி கூறினார். ரத்தோர் ஜீவாவால் எதுவும் செய்ய முடியாது என முடிவு செய்து அவனை அவமானப்படுத்த தடுத்து நிறுத்தி வாய்ப்பு கொடுத்து நாடகமாடுவதை ஜீவா புரிந்து கொண்டான். இப்போது இங்கிருந்து வெளியேறுவது முறையில்லை, கண்டிப்பா ஏதாவது செய்தாக வேண்டும் என முடிவு செய்து மீண்டும் ஒருமுறை கண்களை மூடி டெஸ்டினி புத்தகத்தை திறந்து பார்த்தான் ஜீவா. புத்தகத்தை திறந்ததும் வேகமாக 12வது குறையை பார்த்து ஒரு நொடியில் மீண்டும் கண்ணை திறந்து மெல்ல புன்னகைத்து, ரிஷி, நீ இப்போ உன்னோட ரைட் ஹேண்டை ரொட்டேட் பண்ணி பஞ்ச் பண்ண, அதுல பேலன்ஸ் பத்தல. சோ இந்த டைம் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணு, உன் பவர் உனக்கே தெரியும் என அழுத்தமாக கூறினான் ஜீவா. லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்றதா? பொதுவா ரைட் ஹேண்ட் தானே லெஃப்ட் ஹேண்டை விட ஸ்ட்ரெங்தா இருக்கும். இவன் என்ன உளறான்? இப்பதான் புரியுது இவன் ஏன் 0 வாங்கினான்னு என கூட்டத்தில் மீண்டும் சலசலப்பு உண்டானது. என்ன பத்தி எனக்கு தெரியாதா? லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு சுத்தமா வராது. நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு சிரிப்பு வருது சார் என ரிஷி சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஜீவாவை பார்த்து கூறினான். ரிஷி, ஜீவா இப்போ உனக்கு கைட் பண்ற சார். சோ அவர் பேச்சுக்கு மரியாதை கொடு. டூ வாட் யூ சே என ரத்தோர் ரிஷிக்கு கட்டளையிட்டார். ஆனால் மனதுக்குள் சிரித்துக் கொண்டு ஜீவாவை மேலும் அசிங்கப்படுத்த நினைத்தார் ரத்தோர்.
கண்டிப்பாக 62 தாண்ட வாய்ப்பே இல்லை என ரத்தோர் முடிவு செய்து சிரிக்க, ரிஷியும் ரத்தோரின் திட்டத்தை புரிந்து கொண்டு சிரித்து தலையசைத்தான். ரிஷி இடதுகை பழக்கம் இல்லாதவன் என ஜீவா அறிந்து கொண்டான். இருந்தாலும் புத்தகத்தில் ரிஷிக்கு இடதுகை வலிமை என குறிப்பிடப்பட்டிருந்ததை நினைத்து குழம்பினான். எது எப்படியோ, இப்ப தெரிஞ்சு போயிரும் புத்தகத்தில் எழுதியிருந்தது உண்மையா பொய்யான்னு என நினைத்து ஜீவா பெருமூச்சு விட்டான். ஜீவா இந்த பள்ளியில் இருக்க முடியுமா, இல்லை வெளியேறுவானா என அனைவரும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். இவ்வளவு நாளாக எந்த பஞ்சும் செய்யாமல் வைத்திருந்த இடது கையை சுழற்றி கல் தூண் முன் பஞ்ச் செய்தான் ரிஷி. கல் தூண் பலமாக அதிர்ந்து 1 என்ற எண் வர அனைவரும் 10 என நினைத்து முகத்தை சுழித்தனர். ரத்தோரின் முகம் உற்சாகத்துடன் சிரிப்பை கொட்ட தயாராகினார். என சொல்ல வந்த வார்த்தைகளை பாதியில் முழுங்கினார் ரத்தோர். முகத்தில் தோன்றிய சிரிப்பும் காணாமல் போக, முன்னால் இருந்த கல் தூணில் 123 என்ற எண் தோன்றியது. சுற்றியிருந்த கூட்டம் நம்ப முடியாமல் கால்கள் நடுங்கியபடி உற்று பார்த்து உறைந்து நின்றது. 123! ஓ மை காட், சான்ஸே இல்ல, ஐ கான்ட் பிலீவ் என அனைவரும் வாயடைத்து போனார்கள். முன்பு 62, இப்போது 123, கிட்டத்தட்ட 100% அதிகம். இதை முதல் மதிப்பெண் வாங்கிய ஆசிரியர் கூட கண்டிப்பாக செய்திருக்க முடியாது என அனைவருக்கும் தெரியும். ஆனால் 0 வாங்கிய ஜீவா செய்தது மொத்த கூட்டத்தையும் மிரள வைத்தது. என்னது, 123? நிஜமா நான் தான் பஞ்ச் பண்ணினேனா என திகைப்பில் இடது கையை பார்த்தான் ரிஷி. மேகாவும் ஆச்சரியத்தில் வாயடைத்து போய் நின்றாள். இப்போது ஜீவாவின் முகம் பரவசம் அடைந்தது. ஒரு நொடியில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தான். அப்படின்னா டெஸ்டினி புக்ல எழுதி இருக்கிறதெல்லாம் உண்மையா? How is it possible? என்னால நம்ப முடியல. ஆனா இது உண்மைதான். ரத்தோர் முகம் சுருங்கி போயிருக்க, இங்க நடந்தது உண்மைதான் என மனதில் நினைத்துக் கொண்டு, ஹலோ மிஸ்டர் ரத்தோர், இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க கைட் பண்ணனதுக்கு 20% இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனா நான் கைட் பண்ணனதுக்கு 100%. அடிச்சாம்பாரு செஞ்சுரி. என்ன சொல்ல போறே இப்போ என ஜீவா கெத்தாக கேட்டுக்கொண்டு சிரித்தான். அப்போ இந்த டெஸ்டினி புக் காட்டினது எல்லாம் உண்மை. இது எப்பவுமே என் மனசுல இருக்குமா? ஒருவேளை நம்ம லைப்ரரியில இந்த புக்கோட இறந்தது நாளா? இந்த புக்கோட சக்தி நமக்கு வந்துருச்சா என்று திகைத்தான். எது எப்படியோ, கடவுளே, இந்த சக்தி மட்டும் என்னை விட்டு போகாம நீதான் பாத்துக்கணும் என்று சந்தோஷத்தில் குதித்தான். ரத்தோரின் முகம் மேலும் இருண்டது. சுற்றியிருந்த அனைவரும் 0 எடுத்த ஜீவாவை இப்போது ஹீரோ போல் பார்த்தனர். ரத்தோருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மக்கள் ஜீவாவுக்கு ஆதரவாக பேசி நடந்து கொண்டால் என்ன செய்வது என்று அங்கிருந்து எஸ்கேப்பாக நினைத்தார். ஹலோ சார், ஒரு நிமிஷம், நம்ம ஒப்பந்தம் என்னாச்சு என்றான் ஜீவா. ரிஷி, இனி நீ என்னோட ஸ்டூடெண்ட் இல்ல, இந்த நொடியிலிருந்து நீ ஜீவா ஸ்டூடெண்ட் என சொல்லி கையிலிருந்த ஐடி கார்டை எடுத்து ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு தனக்கும் ரிஷிக்கும் உள்ள பந்தத்தை முறித்தார் ரத்தோர். ஜீவா, ஏதோ லக்குல நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இந்த லக்கு எப்பவும் கை கொடுக்காது. நீ 0 தான், அத மறந்துடாத என காட்டமாக ரத்தோர் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தார். சார் சார், பிளீஸ் உங்க முடிவு மாத்திக்கங்க என ரிஷி கெஞ்சுவதை காதில் வாங்காமல் நடந்தார் ரத்தோர். ரிஷியும் ரத்தோர் போல் ஜீவா அதிர்ஷ்டத்தில் வெற்றி பெற்றதாக நினைத்தான். ஜீவாவிற்கு மாணவனாக துளி கூட ரிஷிக்கு விருப்பமில்லை என்றாலும் போட்டியின் முடிவால் அமைதியாக நின்றான். ரிஷி, இப்ப நீ என்னோட ஸ்டூடெண்ட், இந்த ஐடி கார்டுல உன்னோட அடையாளத்தை பதிவு பண்ணு என சொல்லி முதலில் ஒரு சொட்டு ரத்தத்தை ஜீவாவிட, ரிஷியும் வேண்டா வெறுப்பாக தன் ரத்தத்தை ஒரு சொட்டு விட்டான். நவ் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட், இப்ப நீ போகலாம், நாளைக்கு நம்ம இங்கே மீட் பண்ணலாம் என சொல்ல ரிஷி அங்கிருந்து கிளம்பினான். மேகா, நீயும் நாளைக்கு வா, நம்ம ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என சொல்லிக்கொண்டு அங்கிருந்து விடை பெற்றான் ஜீவா. ஜீவா
இப்போது தன் மனதிற்குள் உள்ள இன்விசிபிள் லைப்ரரியை மீண்டும் ஒரு முறை உன்னிப்பாக கவனித்து ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்றான். டெஸ்டினி புத்தகத்தில் ரிஷியின் குறைகளும் நிறைகளும் எழுதப்பட்டிருப்பதை பார்த்து பரவசமடைந்தான். யார் பற்றி அறிந்து கொள்ள ஜீவா நினைக்கிறானோ அவர்களின் முழு விவரங்களும் இந்த புத்தகத்தில் எடுத்து காட்டப்படும் என்பதை புரிந்து கொண்டு, இது போதுமே, இனி நானே நினைச்சாலும் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 வாங்க முடியாது என நினைத்துக் கொண்டு அளவற்ற மகிழ்ச்சியில் மிதந்தான் ஜீவா. எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பிரமிப்பின் உற்சாகத்தை இப்போதே உணர்ந்தான் ஜீவா. நேராக வீட்டிற்கு சென்றவன் அசதியில் உறங்கினான். மறுநாள் மேஜிக் ஸ்கூலில் ஜீவாவின் புகழ் கொடிகட்டி பறக்கத் தொடங்கியது. சில மாணவர்கள் கேண்டீனில் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தனர். நேத்து நடந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஜீவாவும் ரத்தோர் சாரும் நேத்து போட்டி போட்டாங்களாம். அப்படியா? இதெல்லாம் ஒரு போட்டியா? எப்படியோ ரத்தோர் சார் தான் வின் பண்ணிருப்பாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதான் இல்ல, வின் பண்ணுனது ஜீவா. யாரு? டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0 வாங்கின ஜீவாவா? ஆமா, அவரேதான். சான்ஸே இல்ல. ஜீவா வின் பண்ணத நேத்து கேண்டீன்ல இருந்த நிறைய பேர் கண்ணால பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன சஜஷன் சொல்லி 100% பஞ்சிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண வச்சிருக்காரு ஜீவா என மாணவர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்தனர். அது எப்படி 100% இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும்? அதுவும் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஜீவா. காமெடியா இல்ல என கேலியாக கூறினாள் மோனா. மோனா மொவாட் ராஜ்யத்தின் தலைவரின் செல்ல மகள். பார்ப்பவர்கள் அனைவரையும் அசர வைக்கும் அழகி. சிறு வயதிலிருந்தே உயர்தர கல்வியை கற்ற மோனா இந்த மேஜிக் ஸ்கூலுக்கு வர முக்கிய காரணம் லீனா. புரொஃபசர் லீனாவிடம் மாணவியாக சேரும் ஒரே நோக்கத்தில் இங்கு வந்திருக்கிறாள். எனக்கு ஜீவா மேல நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா இது லக்கு தான் என மோனா மீண்டும் சொல்ல, லக்கா? கண்டிப்பா இது லக் இல்ல. 100% இன்க்ரீஸ் பண்ண எந்த லக் இருந்தாலும் சான்ஸே இல்ல என மோனாவிற்கு கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருந்த ஒரு மாணவன் உணர்ச்சிகரமாக பேசினான். யாருப்பா அது? உனக்கு அது லக் இல்லன்னு எப்படி தெரியும்? உனக்கு ஜீவா யாருன்னு முதல்ல தெரியுமா? டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டியில 0 வாங்கின ஒரே ப்ரொஃபசர். அவர் எப்படி இதை பண்ண முடியும்? இன்னும் உனக்கு டவுட் இருந்தா சொல்லு, நானே ஜீவா யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என மோனா சீரியபடி பேசினாள். சிறு வயதிலிருந்தே மோனாவிற்கு பொறுமை குறைவு. எப்போதும் பட்டன பேசும் பழக்கம் உடையவள். புரொஃபசர்களில் கீழ்நிலையில் இருக்கும் ஒருவனை புகழ்ந்து பேசுவதை மோனாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மோனா, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? காம் டவுன் என அருகில் இருந்த மாணவி கையை பிடித்து சொல்ல, இல்ல, இதை என்னால சும்மா விட முடியாது. நான் யாருன்னு காட்டுறேன் இப்பவே என டேபிள் மீது டப் என தட்டி ஆக்ரோஷமாக எழுந்து சென்றாள் மோனா. கேண்டீனிலிருந்து வெளியே வந்து சில நிமிடத்தில் ஜீவாவின் கிளாஸ் ரூமை கண்டுபிடித்தாள் மோனா. ஜீவாவின் வகுப்பறையில் நுழைந்ததும், இது புரொஃபசர் ஜீவா கிளாஸ் ரூம் தானே என மோனா கேட்க, அங்கு சென்று கொண்டிருந்த மாணவர்கள் சிலர் தலையசைத்தனர். இப்ப ஜீவா எங்க இருக்காரு என மீண்டும் மோனா கேட்க, அமைதியாக எதுவும் சொல்லாமல் மாணவர்கள் இருந்தனர். அந்த நேரத்தில் மாணவர்களை விலக்கிவிட்டு, நான் இங்கதான் இருக்கேன், யார் நீ என ஜீவா முன்னால் வந்து நின்றான். ஓ, இவருதான் ஜீவாவா? பார்க்க ஆளு ஹீரோ மாதிரி தான் இருக்கான். பட் இவனுக்கு இவ்ளோ சீன்லாம் தேவையில்லை என தனக்குள் சொல்லிக் கொண்டவள், உங்களை பத்தி ஏதோ ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண வந்தேன் என மோனா கையை இடுப்பில் வைத்து திமிராக கேட்டாள். ரூமரா? என்ன என புன்னகைத்து கேட்டான் ஜீவா. நேத்து நீங்க ரத்தோர் சார் கூட போட்டி போட்டு வின் பண்ணுனதா பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீங்க கைட் பண்ணின ஸ்டூடெண்ட் பவர் 100% இன்க்ரீஸ் ஆச்சாமே என நம்பிக்கை இல்லாதது போல் கேட்டாள் மோனா. அது ரூமர் இல்ல, உண்மைதான். டவுட்னா ரத்தோர்கிட்டயே போய் கேளு என ஜீவா புருவத்தை உயர்த்தி கூறினான். பாயிண்ட் சார். அப்படின்னா என்னையும் கைட் பண்ணி பவர் இன்க்ரீஸ் பண்ண வைங்க பாப்போம் என முன்னால் வந்து கையை இடுப்பில் வைத்து ஒய்யாரமாக நின்றாள் மோனா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? டீச்சர்ஸ் என்ன வித்த காட்டுறவங்கன்னு நினைக்கிறியா? அவங்க டீச் பண்றவங்க. நீ சொல்றத நான் செய்வேன்னு எப்படி நினைக்கிற? அதுவும் உன் ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. So I'm not interested to guide you
நீ போலாம் என முகத்தில் அறைந்தது போல் கூறினான் ஜீவா. இதைக் கேட்டு கேண்டீனில் ஓவர் சீன் போட்டு வந்த மோனாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. தன்னை கேவலமாக ஜீவா நடத்தியதை பார்த்து கோபத்தில் பல்லை கடித்தாள் மோனா. மோனா முகத்தை சுருக்கிக் கொண்டு நிற்க, எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டை சேர்க்க ஆசைதான், ஆனா உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச ஸ்டூடெண்ட் தேவையே இல்லை என ஜீவா அமைதியாக கூறினாலும் மோனாவின் அடிமனதில் கோபம் பொங்கி எழுந்தது. தன் 2 கைகளையும் கோபத்தில் சுழற்றினாள். இந்த நேரத்தில் மோனாவின் தோழிகள் இருவர் ஜீவாவின் அறையில் நுழைந்தனர். மோனா முகம் சிவந்திருப்பதை பார்த்து கோபத்தில் இருப்பதை இருவரும் புரிந்து கொண்டனர். மோனா ஒரு ஊரின் தலைவன் மகள், எப்போதும் கர்வமாக இருப்பவள். இப்போது அவமானத்தில் முகம் வாடி இருப்பதை பார்த்த தோழி இருவரும் மிரட்சியுடன் நின்றனர். ஜீவா புரொஃபஸராக இருந்தாலும் அவரை மன்னிக்க முடியாது என உறுதியாக இருந்தாள் மோனா. என்ன கைட் பண்ண நான் என்ன பண்ணணும், அத மட்டும் சொல்லுங்க என பல்லை கடித்துக் கொண்டு கேட்டாள் மோனா.